டேய் ஏனாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை என்ன போய் உட்காருறியா, நான் பாத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல 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 ஆ? பரவாயில்ல 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 எதுனாலும் சொல்றா. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆ. அண்ணா சொன்னா திட்டக்கூடாது. என்னடா அண்ணா நான் சொல்கிறேண்ணா. சொல்லி தொலைங்கலேண்டா. அண்ணா ராமண்ணா கிட்ட பேசிட்டோம், அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இந்த ஒரு டைம் எங்களுக்காக. ப்ரொசீட் பண்ணுங்கடா. ஓகேண்ணா. ஐயோ, வேற எப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்றது? என் கமாண்டுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணு போதும். ஷாட் ரெடியா? போலாமா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்க, செக் பண்ணிக்கிறா. ஓகே. எப்ப பார் ஷூட் ஷூட்னு இருந்தா. டேய் லைட் ஃப்ளிக்கர் ஆகுது பாரு, அங்கே போய் செக் பண்ணு. டேய் இன்னும் எமோஷனல் வேணும்டா. அந்த மனுஷன் எப்படி உன்னை பார்த்துட்டு இருந்தாரு? நீ இப்படி இருந்தா கால் வர. பயப்படணும், பயப்படு. சொன்னா கேட்க மாட்டியா? அதேதான். வா 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 வா. நான் சொன்ன மாதிரியே செய்ய, அதுக்கு கரெக்டாக இருக்கும். நீயும் தானே கோவப்பட்ட. டேய் எல்சி அதுல தெரியுது பாருடா. வேகமா வேகமா வாடா. ஆக்ஷன். சுத்தமா வரல. என்னாலே உன்னை பார்க்க முடியலையே. அவர் எப்படி உன்னை பார்த்துட்டு இருந்தாரு? கட். Shoot wrap. அண்ணா ஒன்று சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? டேய் சுஜித், அதங்க பத்திரமா வையே. என்னடா? அண்ணா ஒன்றும் இல்லை, ராகுல் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னான். ஏன் சார் சொல்ல மாட்டாரா? என்னடா? சரி போய் லேப்டாப் எடுத்துட்டு வா, ஃபுட்டேஜ் காப்பி பண்ணும். அண்ணா அந்த அமௌண்ட்டு. எந்த அமௌண்ட்டு? அது டேய் அது என்ன? ராம் கிட்ட ஷூட் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லணும்டா. அண்ணா எங்களை மன்னிச்சுக்கோங்கண்ணா, இந்த ஷூட்டுக்கு அமௌண்ட்டு அண்ணி தான் கொடுத்தாங்க. விளையாடுறீங்களா? உண்மைதான்ண்ணா, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை அண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஒரு 10K அனுப்பியிருக்கேன், அதை தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கையும் விற்றுட்டாங்கண்ணா. நாங்கள் தானே விற்று கொடுத்தோம், இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போயிருங்கடா. சாரிண்ணா. போங்கடா. கோபமுள்ள என் செல்ல மகனுக்கு கோபம் வேணாம் சாமி. உங்ககிட்ட எல்லாரும் சொல்ற
ஒரே குறை இதுதான். கோபம் வரும்போது நீ தூக்கி எறிய வேண்டியது பொருள் இல்ல, கோபத்தை தான். ஒன்னு சொல்லட்டுமா? ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்றேன்னு என்கிட்ட சொல்ற, என் மருமக எக்ஸ்பிரஸே பண்றதில்லன்னு அவகிட்ட சொல்ற. உனக்கு வேணுங்கிற மாதிரி இருக்க நீ எழுதுற கதையில வர ஆர்டிஸ்ட் இல்ல நாங்க, அதை புரிஞ்சுக்கோ. டேய் தம்பி, அந்த ஆர்ட் எங்கடா வைத்தீங்க? அண்ணா இங்கே தான்ண்ணா, பக்கத்தில் ஒரு ஆர்ட் சேல் பண்ணுற கடையில். நம்பர் இருக்கா? அண்ணா. கால் பண்ணு, கால் பண்ணு. டேய் நீ வாடா, ரஃப் கட் பண்ணலாம் வா. நான் சொல்கிறேன் வா. அண்ணா அவங்க கிட்ட பேசிட்டேன், 5000 சேர்த்து 35,000 கேட்குறாங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லு. ஆண்ணா. டேய் 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 டேய், இந்த 5000 ரூபாய் வச்சுக்கோ, அட்வான்ஸாக கொடுத்துரு. அண்ணா ப்ரொடியூசருக்கு அனுப்பிட்டேண்ணா. ராகுல் நீ போய் சாப்பிட்டு வாடா. நான் உங்களுக்கு எனக்கு ஒரு பிளாக் டீ. ஓகேண்ணா. ஹலோ அம்மா. சொல்லு சாமி, மழை வரப்போகுது, நீ எல்லாம் கால் பண்ணிருக்க. அம்மா சாப்பிட்டியாம்மா? டேய் என்னடா பண்ண என் மருமவளை? அம்மா ஃபன் பண்ணாதம்மா. உன் லெட்டர் படித்தேம்மா, அதான் இனிமே கோவத்தை குறைக்க ட்ரை பண்ணுறேம்மா. நீ சொன்னதே போதும் சாமி. இப்படி ஒரு வைஃப் உனக்கு கிடைச்ச வரம், அவளை மிஸ் பண்ணிடாத. ம், கண்டிப்பாம்மா. சரிம்மா, அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ அபி. அபிமா, உன் கோவம் எனக்கு புரியுது. ப்ளீஸ் பேசுமா, ப்ளீஸ். ஏன் ஷூட் முடிஞ்சு உன் ஒய்ஃப்னு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருதா? நீ வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? மீட் பண்ணலாமா? சேம் கஃபே. ம், நாளைக்கு ஈவினிங் 6 PM. எஸ். கொசுடா கொசு. நம்ம ஆஃபீஸில் கொசு. சு இருக்குல்ல. டீ குடிங்க. கண்டுபிடிச்சிருப்பாங்களா தெரியலையே. சரி, எதுக்கும் நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். பார்த்துருப்பாங்க. ப்ரொடியூசர் கால் பண்ணுறாரா? ஹலோ சார். உங்கள் டெஸ்ட் ஷூட் பார்த்தேன், நல்லா இருந்தது. தேங்க்ஸ் சார். பட் குட் ஹவ் பீன் பெட்டர் வித் சம் மோர் ஸ்டாஃப்ஸ், ரைட்? சார் டெஸ்ட் ஷூட் தான் சார், ஃபில்மில் கரெக்ட் பண்ணிடுவோம் சார். We'll do this film.
அண்ணா ஃபீச்சர் ஃபிலிம் மேடை ஏறுறண்ணா. இந்த குமார் நான் வேணுன்ட்டு டெலீட் பண்ணிட்டாருண்ணா. போனால் போகட்டும் போடா. நமக்கு வரணும்னா வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே தான்ண்ணா. எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். எஸ் எஸ். ஹாய். லேட் ஆயிடுச்சா? இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நான் பண்ண தப்பு சாரி கேட்டாலாம் சரியாகாது. பட் பிஃபோர் தட் ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் மீ. ஃபார் யூ? எஸ். இந்த டைம் நேரா பார்த்து சொல்றேன். நேரா. My girl's gift. Very special for me. Heart has no expression, only beat. So, finally, I found my beat. Anything else? Anything else? நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். தம்பி டிஓபி இங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? 1 minute. நீங்க என்ன பண்றீங்க? அங்க போய் ஃப்ரேம் செட் பண்ணுங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல. கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அது நம்ம இந்த மொமெண்ட் லைஃப் லாங் செரிஷ் பண்ண ஒரு மெமரிக்காக. உன்னெல்லாம் இப்போ கூட சினிமா தானா? இதில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எவ கூடயோ சார் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? அதை நாங்கள் பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா? இப்போ பண்ணுறேன்பா. வலிக்குது. இதுக்கு அப்படியே இருந்திருக்கலாம். ரோபோ அபி. யார் ரோபோ? நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன். ஆனால் நீ எப்போ பாரு கண்ணாடிக்கிட்டேயே பேசுகிறது. உன்னெல்லாம். சரி, ப்ரொடியூசர் என்ன சொன்னார்? நெக்ஸ்ட் சீசன்ல பேசலாமா? என்றும் நன்றியுடன் அன்பு வணக்கங்க. கலைஞன் தோற்கலாம், ஆனால் கலை என்றும் தோற்காது. நட்பால் நீ உயர்வாய், தாழ்த்தும் சிலர் இருப்பார். உன்னை நீ உயர்த்தி ஓடு. ஏக்கத்தில் உயர்வாய், கனவை நீ அடைவாய். உன் வாழ்வின் அர்த்தம் இதுவே. நட்பால் நீ உயர்வாய், தாழ்த்தும் சிலர் இருப்பார். உன்னை நீ உயர்த்தி ஓடு. ஏக்கத்தில் உயர்வாய், கனவை நீ அடைவாய். உன் வாழ்வின் அர்த்தம் இதுவே. தன்மானம் உன்னுள் இருக்கும். சிலர் உன்னை சீண்டி சிரிப்பார். வேதனையால் மூழ்கி கிடப்பாய். உன்னுள் ஒருத்தன் இருப்பான். உன் திறமை உன்னுள் ஒளிப்பான். அவனை வெளிக்கொண்டு வா. உன் திறமை உண்மையில் ஒளிக்கும். உனக்கான வழிகள் பிறக்கும்.
உயர்ந்திருப்பாய், நட்பால் நீ உயர்வாய், தாழ்த்தும் சிலர் இருப்பார், உன்னை நீ உயர்த்தி ஓடு. ஏக்கத்தில் உயர்வாய், கனவை நீ அடைவாய், உன் வாழ்வின் அர்த்தம் இதுவே.